ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஹோப் நான் ஆரம்பி நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட் வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். லைக் ரியாக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கண்டென்ட் வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கிளிப்பை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ட் உள்ள போய்க்கலாம். ஓகே, ஒன்று பார்ப்போம். எஸ், பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போனாலே வெயிட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான வீடியோ கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்கின் டோன் அழகாக ப்ரிட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறையவே காஸ்மெட்டிக்ஸ், அந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அந்த நிறைய பவுடர்லாம் இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் யூஸ் பண்ணி டோட்டலாக அவங்கள வந்து வேறு மாதிரி மாற்றுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் நம்மளோட ஹியூமன் பாடியிலே ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ். ஸோ ஃபேஸ் ஏரியாவில் வந்துட்டு இவ்வளோ க்ரீம்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸட்ரா 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 இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு ஃபேஸில் போடும்போது கண்டிப்பாக ஃபேஸ் வந்து கண்டிப்பாக அலர்ஜி ஆகும். ஸோ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின், எஸ், இந்த 3 டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ். எஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் அந்த ஸ்கின் டோனுக்கு அந்த வர கிளைண்ட்டுக்கு அது ஓகேன்னா ஓகே. பட் அதுக்கு பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி எதனா மேபி ஃபேஸில் என்ன சார் ஃபேஸ் வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு இடத்துல போய் நம்ம போய் பேசுகிறோம், ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், ஒரு ஃபோட்டோ, வேறு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம யாரோ பார்க்குறாங்க, இல்லை நம்ம யாரையோ போய் பார்க்குறோன்னும் போது ஒரு ஐடென்டிட்டியே ஃபேஸ் தான். ஓகேங்களா, அந்த ஃபேஸை வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட ஸ்கின் டோன் அப்படின்னும் போது இந்த ஸ்கின் டோனுக்கு மேபி ஒரு 2 ஷேட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இப்போது நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதில் வந்து எனக்கு 10லேருந்து 12 இல்லை 15 கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் அந்த பொண்ணு மூஞ்சில் போட்டு ஒரு அந்த கேர்ளோட ஃபேஸ் இதுன்னா அந்த மேக்கப் முடிச்சு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துட்டு அந்த கேர்ளே கிடையாது, அது வேறு யாரும் மாதிரி இருக்குது. அது எனக்கு வந்து அவங்க தானா இல்லை என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ட்ரான்சிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஃபைனல் திங், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ், டெய்லி ஒர்க்கிங், அது எனி திங், ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ், லிப்ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இருக்குது. ப்ரஷ்ஷுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னு, ஏன்னா டூத் ப்ரஷ்க்கே வந்து 3 months எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெய்லி மேக்கப் பர்சனாக இருந்தீங்கன்னா மஸ்ட், ஓகேங்களா, அந்த ப்ரஷ்ஷை வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, டேட்டா சொல்லுது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து டெய்லி மேக்கப் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஃபேஸ்க்கு நல்லது. நீங்கள் ரெகுலர் மேக்கப் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து உங்கள் ஃபேஸை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். 2வது விஷயம், அதுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஆர் எதர் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஆகும். இதெல்லாம் ஏன்டா நீ எடுத்துகிட்டு வர அப்படின்னும் போது, இல்லை நம்ம வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே நெஞ்சு வலிக்கும். என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த பொருளாக இருந்தாலுமே இது அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது மாதிரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு பண்ணால் நல்லா இருக்கும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே பாவமாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் ஃபேஸில் இருக்கும், அதை அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக்குவாங்கன்னு தெரியல.
டேய் நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன் உசுரை எடுக்க சொல்ல. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ மேக்கப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்கின் டோனுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுக்குன்னு இவ்வளோலாம் பண்ணணும்னு ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. உங்களுக்கு இன்னொரு வீடியோட திரும்பவும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி.